ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நமஸ்காரம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். தை மாத ராசி பலன். சூரியன் வடக்கு நோக்கி நகர்றார். உத்தராயண புண்ணியகாலம், மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறது. அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இவர் ஜனவரி 13 காலம்பரை 5:43 24 தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்கிறார். பிப்ரவரி 11 வரைக்கும் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போகிறார். இது அடியனுடைய புஷ்யபக்ஷாயன அம்சப்படி. வாக்கியம் மற்றும் திருக்கணிதப்படி 14 பிற்பகல் 12:44 மகர ராசிக்கு பெயர்கிறார். 12 பிப்ரவரி 12 ராத்திரி கும்பராசிக்கு போகிறார். இப்போ இதற்கான கிரக நிலைகள்லாம் கொடுத்துருக்குறேன். சனி கும்பத்தில் தான் இருக்கார். மார்ச்சில் தான் பயிற்சியாகிறார். ராகு மீனத்தில் இருக்கார். அண்டு குரு வக்ரியா ரிஷபத்தில் இருக்கார். கன்னியில் கேத்து இருக்கார். இது இந்த மாதம் ஃபுல்லாக மாறல. சூரியன் தனுசுலேருந்து இப்போ மகரத்துக்கு மாறி இருக்கார். அந்த மகரத்துக்கு மாறுற நேரத்தில் சந்திரன் மிதுனத்தில் இருக்கார். அண்டு தனுசு லக்னமாக இருக்கு. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருக்கு. 7க்குடையவர் லக்னத்தில் இருக்கார். திருமண வாய்ப்புகள் கூடி வருது. நான் மார்கழி மாதத்திலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். திருமண வாய்ப்புகள் இந்த எல்லா ராசிக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு திருமண வாய்ப்பு கைகூடுறதுக்கான நேரம் இதுன்னு வச்சுக்கலாம். அப்படி தான் கிரக நிலைகள் சொல்கிறது. கடகத்தில் வக்ரியாக இருக்கிற செவ்வாய் ஜனவரி 24 அதே வக்ரகதியோட மிதுனத்துக்கு மாறுறார். அண்டு புதன் அதே 24 ஜனவரி 24 ராத்திரி தனுசுலேருந்து மகரத்துக்கு மாறுறார். சுக்கிர பகவான் கும்பத்தில் இருக்கார், சனியோட சேர்ந்திருக்கார். அவர் 27 ஜனவரி 27 மீன ராசிக்கு போகிறார். உச்ச ராசி நோக்கி நகர்றார். இதுதான் கிரக நிலைகள். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் பார்க்கறது, எப்போவுமே மாசாந்திர பலன் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடந்த மாத பலன்களில் வருஷ பலன், சமீபத்தில் போட்ட வருஷ பலன், அதை கூட நீங்கள் போய் பாருங்கோ. புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வரேன். இப்போ சொல்ல போகிறதுமே இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஜோசியர்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பப்ளிக்காக இதில் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போது உங்களுடைய பிறந்த விவரங்களை கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு ஜாதகம் பிரிண்ட் எடுத்து தரும். அதில் கட்டங்கள் பார்த்துக்கோங்க. லக்னத்துலேருந்து கிளாக் வைஸ் அப்படிங்கிறது லக்னம் 1 அப்படியே ரவுண்டாக 12 வரைக்கும் எண்ணினோம். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்கு, ஓகே அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதத்துக்கு ராசி கட்டம் கொடுத்துருக்கேன், எப்பப்போ மாறும்னு கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி இப்போ கோச்சார ரீதியாக எந்த கிரகம் உங்களுக்கு 6ல் இருக்குது, 8ல் இருக்குது, 12ல் இருக்குது, அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குது, ப்ளஸ் இப்போ அந்த கிரகம் 6ல் இருக்கா, உங்களுடைய லக்னத்துக்கு, உங்களுடைய ஜனன லக்னத்துக்கு 6க்கு வந்திருக்கா, 8க்கு வந்திருக்கா, 12க்கு வந்திருக்கா. இதை பார்த்துட்டேன்னா இது என்னென்னா துஷ்டானம்னு சொல்லுவாள். ஒரு பலன் கம்மியாக இருக்கும் அல்லது இருக்காது, நெகட்டிவ் பலனாக வரும் அப்படிங்கிற மாதிரி. அதே ஜனன ஜாதகத்திலே அது 6, 8, 12ல் இருந்தால் உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும். ஒரு கெடுதலும் இருக்காது, நல்லதும் இருக்காது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் தசா புக்திகள், என்ன தசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறதுன்றது அந்த உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கும். இப்போ கோச்சார ரீதியாக என்ன தசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறது, அந்த தசையோட அதிபதி, குரு தசைன்னா குரு, புத புக்தினா புதன். ஸோ இந்த மாதிரி அந்த அதிபதி எங்கே இருக்கார், அவர் 6, 8ல் மறைஞ்சிருக்காரா இந்த கோச்சார ரீதியாக இந்த மாதத்தில். அப்படி இருந்தால் உங்களுக்கு பலன் ரொம்ப சுமாராக இருக்கும். என்ன சொன்னாலும் கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் சொன்னால் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்ரி மந்த் இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த மாதம் ஓடும் அப்படின்ட்டு.
இதை மனசில் வச்சுட்டு வரிசையாக ராசி பலன் பாருங்க, உங்கள் ராசிக்கான பலன் பாருங்க, உங்கள் லக்னம் எதுவோ அதற்கான பலனும் அந்த ராசிக்கான பலனையும் பாருங்க. மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போது நம்ம ராசிக்கு போகலாமா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. கன்னிராசி அன்பர்களே, வாழ்க்கை சலிப்பாக ஓடின்னு இருக்கு, எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது, ஏதாவது பண்ணுறோம், ஏதாவது இடைஞ்சல் வருது. இந்த மாதம் அதெல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகிடும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறார். 5ஆம் இடம் பொதுவாக புத்திர பாவம்னு சொல்லுவா. பட் 5ஆம் இடம் ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறது, ஃப்யூச்சர் பிளானிங்கை பற்றி சொல்கிறது. ராசிக்கு 5ஆம் இடம் அல்லது லக்னத்துக்கு 5ஆம் இடம். உங்களுடைய லக்னமும் என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த லக்னத்திலேருந்து 6, 8, 12 இந்த சூரியன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சந்திரனோட 5வது, அதாவது உங்களுடைய கன்னி ராசியிலேருந்து 5வது இடமான மகர ராசி பலன் தான் உங்களுக்கு செட் ஆகும். மகர ராசியில் சூரியன் இருக்கும்போது உங்களை தேடி புகழ் வரும், உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், சொந்த தொழிலில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நேம் பப்ளிஷ் ஆகும், புகழ் வரும். சூரியன் அதை செஞ்சிருவார். பெரியவங்க ஆசீர்வாதம், பெற்றோர்கள் ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக குழந்தைகளால் நன்மை உண்டாகும். வேலைக்கு போகிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கலாம். சொந்தத்தில் பெண்களுக்கு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறவாளுக்கு கல்யாணமே ஆகலப்பா, கன்னி ராசியில் இருக்கேன், உத்திர நட்சத்திரத்தில் இருக்கேன், நடக்கவே மாட்டேங்கிறது, சித்திரையில் இருக்கேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறவாளுக்கு, அஸ்தத்தில் இருக்கேன், இந்த மாதிரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், கன்னி ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கல்யாண வேலை தேடி வர நேரம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். ஏன்னா அந்த சுக்கிரன் மீன ராசிக்கு போகிறார், உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில், அந்த பயிற்சி எப்போ கொடுத்துருக்கேன். சுக்கிரன் கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு போகிறார். புதன் வேற 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார், 4லேருந்து 5க்கு போகிறார். அண்டு செவ்வாய் உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். பகையாக இருந்தால் கூட ரெட்ரோகிரேட் வக்ரமாக இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் வரும். அந்த சுக்கிரனால் கல்யாணம் தடைப்பட்டு இருந்தவாளுக்கு கல்யாணம் நடக்கும், ஆணோ பொண்ணோ எல்லாருக்குமே. எஸ்பெஷலி கன்னிராசியில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரன் பிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் வரும், நல்லபடியாக இருக்கும். பொதுவாக நல்லா இருக்குது. முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதம் எப்படி பண்ணுறது, இந்த ராசி பலனை எப்படி பார்க்குறதுன்னு. அதை கண்டினியூ பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணுங்க. பொதுவாக இந்த கன்னிராசிக்கு இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் பேரு புகழ் மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும். நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கலாம். உங்கள் குலதெய்வத்தை சேவிச்சுக்கோங்க. முக்கியமாக அப்பா அம்மாவை சேவிங்க. டெய்லி அப்பா அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. அப்பா அம்மா எப்படி வேணாலும் இருக்கும், துஷ்டையாக இருக்கட்டும், உங்களை அவ வெறுக்கட்டும், உங்களை திட்டட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அப்படி பண்ணால் கூட ராமன் எப்படி கைகை காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அப்பாட்ட போய் கேட்காம அம்மா சொன்னால் சரியாக இருக்கும், அப்பா சொல்லி தான் அம்மா சொல்லியிருப்பா அப்படின்னு நம்பி தாயார் சொல்லுக்கு மீறக்கூடாதுன்னு சொல்லி காட்டுக்கு போனான். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தேன்னா கன்னிராசி ஓஹோன்னு இருப்பீங்க. பெத்தவாளுக்கு சேவை பண்ணுங்க. இந்த மாதம் நல்லாவே இருப்பீங்க. எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும். நாராயண். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244